அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள் ஆஹா குடும்பம் சேனலில் ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம விஜிபி அக்வாரியம் போயிருந்தோம். அதோட கண்டினியூஷன் ஆஃப் த வீடியோ தான் இது. பக்கத்திலே விஜிபி ஸ்னோ கிங்டம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் மொத்தமாக பேக்கேஜாகவும் எடுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் எடுக்கலாம். ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தனித்தனியாக டிக்கெட் எடுக்கலாம், பேக்கேஜாகவும் இருக்குன்ற விஷயம் எனக்கு வந்தது. ஸோ நாங்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் என்றைக்கு போகிறீங்களா, நீங்கள் உங்கள் பர்த் டேட் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் மஸ்ட்டாக ஆதார் கார்டு நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்று ஆதார் கார்டு காப்பி, இல்லை ஆதார் கார்டு ஒரிஜினல் ஏதாவது நீங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ணி ஆகணும். பெரியவங்களுக்கு 750, சின்ன பசங்களுக்கு 650 சார்ஜ் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. ஸோ நான் குழந்தை வச்சிருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப நேரம் உள்ளே நிற்க முடியாது, குழந்தையால ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு ஐடியா சொன்னாங்க. அதாவது 2 அடல்ட்ஸும் நீங்கள் மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் குழந்தைய. ஸோ ஃபஸ்ட்டு நானும் என் பாப்பாவும் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு என் ஒய்ஃபை நான் உள்ள அனுப்பிச்சு வச்சேன். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக நல்ல விஷயமே பண்ணுறாங்க. இல்லைனா என் ஒய்ஃபுக்கும் நான் தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். குழந்தை வச்சிருந்தனால இந்த ஒரு ஆப்ஷனை மேனேஜ்மெண்ட்டே கொடுத்தாங்க. அவங்களே நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வாங்க என் கூட வீடியோ ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்னோ கிங்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இவங்களாக கிரியேட் பண்ண ஒரு ஐஸ் கியூபை க்ரஷ் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே -something டிகிரியில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு மூக்கு இரிட்டேஷன்ஸ், கோல்டு, கையெல்லாம் விரைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். அதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற க்ளவுஸு, கொடுக்குற ஹுட்டீஸு, ட்ரெஸ்ஸு, ஷூஸ் இதெல்லாம் ப்ராப்பராக உள்ளே போட்டு போங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போயிட்டு க்ளவுஸ் போடாமல் உள்ளே போயிட்டேன். ஸோ சட்டுன்னு உள்ளே போன உடனே என் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா என் பாப்பாவுக்கு என்னாச்சு, அந்த க்ளவுஸ் போட்டதுனால ரொம்ப ஃப்ரீசிங்காக இருந்ததுனால அவள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி தழும்பு மாதிரி ஆயிடுச்சு, அவளுக்கு ரத்தம் கட்டிக்கிச்சு. ஸோ அது காமனான ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து கோல்டு ரொம்ப ஹெவி ஃப்ரீசிங்காக இருக்கும். நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை, அதனால் பயங்கர ஃப்ரீஸாக இருந்தது. நானும் என் பொண்ணு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வெளியே என் ஒய்ஃபை நான் உள்ளே அமுச்சு வச்சேன். அவங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டாங்க. இதில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குது, என்னால் முடியலன்னா வெளியே வந்தீங்கன்னா வெளியே உடனே ஒரு ஹீட்டர் ரூம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் உள்ளே போய் நீங்கள் இந்த இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே போய் என்ஜாய் பண்ணிங்கன்னா வேறு லெவல் என்ஜாயாக இருக்கும். பனி எடுத்து மேலே அடிச்சுக்கலாம், விளாட்லாம். பட் ஒரு குரூப்பாக போங்க. ஒரு 2 பேர் 3 பேர்லாம் போகாதீங்க. ஒரு 5-6 ஃபேமிலி, இல்லை ஒரு 2 ஃபேமிலி, மினிமம் ஒரு 2 ஃபேமிலியாக உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ என் பொண்ணு பர்த்டேனால செம்மையாக என்ஜாய் பண்ணால், நல்லா என்ஜாய் பண்ணால். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ரிமூவ் பண்ணி அங்கே ஒரு பேஸ்கெட் மாதிரி போட சொல்கிறாங்க. ஷூஸை சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் கை குழந்தை வச்சுருந்தனால சில நேரத்தில் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இன்ஃபர்மேட்டிவாக நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா குடும்பம் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.